வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்தரத்தில் 3A பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் திடீர் மரணம். கடற்றொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம். கொழும்பின் நீர்வெட்டு நேரத்தை குறைக்க நடவடிக்கை. ஒரே நாளில் சிதறிய 2 அமெரிக்க போர் விமானங்கள். ஈரானின் அதிரடி வேட்டை. கனடாவில் டீசல் விலை அதிரடியாக உயரும் வாய்ப்பு. அண்மையில் வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் இனுவிலைச் சேர்ந்த 19 வயதான லவன் அக்ஷயன் என்பவரே இன்று காலை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று அதிகாலை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து தோற்றி கணித பிரிவில் 3A சித்திகளை பெற்று யாழ் மாவட்ட ரீதியில் 24வது இடம் பிடித்து சாதித்திருந்தார். சிறந்த பொறியியலாளராக வர வேண்டும் என காத்திருந்த இந்த மாணவனின் திடீர் மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை கடற்றொழிலாளர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் மீன்பிடி கொள்கை முன்மொழிவுகளுக்கு அமைய கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்குடன் இந்த விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கடற்றொழிலாளர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களின் கீழ் இந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீன்பிடி நடவடிக்கைகளின் போது கடற்றொழிலாளர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டால் தெரிவு செய்யப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் பின்வரும் இழப்பீடுகள் வழங்கப்படும். அதன்படி 12 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்காக கடற்றொழிலாளர் ஆண்டுக்கு 1920 ரூபாயும், 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்காக ஆண்டு சந்தாவாக 2550 ரூபாயும், அதிகபட்ச இழப்பீடான 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெறுவதற்கு ஆண்டுக்கு 3600 ரூபாயும் செலுத்தப்பட வேண்டும். இதேவேளை உயிரிழப்புகளுக்கு மட்டுமன்றி தொழில் ரீதியாக எதிர்கொள்ளும் ஏனைய சவால்களுக்கும் இத்திட்டம் உதவியாக அமையும் என சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் விபத்துக்களால் நிரந்தர அல்லது தற்காலிகமாக ஏற்படும் இயலாமை சந்தர்ப்பங்களில் உரிய நிதி உதவி வழங்கப்படும். சிகிச்சையின் காரணமாக தொழிலுக்கு செல்ல முடியாத காலப்பகுதியில் ஏற்படும் வருமான இழப்பை ஈடுகட்ட நிதி உதவி அளிக்கப்படும். கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளின் போது கடற்றொழிலாளர்கள் காணாமல் போகும் சந்தர்ப்பங்களிலும் இந்த காப்புறுதி பலன்கள் வழங்கப்படும். இந்நிலையில் கடற்றொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் பொருளாதார எதிர்காலத்தை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் நீர்வெட்டு காலத்தை குறைப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னெடுக்கப்படும் நீர்வெட்டு நேரத்தை 8 அல்லது 12 மணித்தியாலங்கள் வரை குறைப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார குறிப்பிட்டார். வறட்சியான வானிலைக்கு மத்தியில் நீர்வளங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்திற்கொண்டு பாதுக்கை, ஹோமாகம, பெலன்வத்த மற்றும் பன்னிப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு ஒருமுறை நீர்வளங்களை தற்காலிகமாக நிறுத்த நீர்வளங்கள் சபை தீர்மானித்திருந்தது. எவ்வாறாயினும் 24 மணித்தியாலங்கள் நீர்வளங்கள் நிறுத்தப்படுவதால் நுகர்வோருக்கு ஏற்படும் சிரமங்களை கருத்திற்கொண்டு அந்த நேரத்தை 18 மணித்தியாலங்களாக குறைக்க நடவடிக்கை எடுப்பதாக சபை நேற்று அறிவித்திருந்தது. தற்போது அந்த கால அளவை மேலும் குறைப்பது குறித்து சபையின் கவனம் திரும்பியுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் நீர்வளங்களில் மேலும் தடைகள் ஏற்பட்டால் பவுசர்கள் மூலம் நீரை வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
இதற்கமைய ஏனைய மாவட்டங்களில் சபையின் கீழ் உள்ள நீர் பவுசர்களை கொழும்புக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார குறிப்பிட்டார். நீர்வளங்களில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக இதுவரையில் சுமார் 20,000 நீர் இணைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியலாளர் சந்தன பண்டார மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான நேரடி போரில் ஈரானிய வான்பரப்பில் நுழைந்த அமெரிக்காவின் 2 முக்கிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானிய ராணுவம் அதிரடியாக அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானமான F-35 சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் இரண்டாவது அமெரிக்க போர் விமானமான A-10 தண்டர்போல்ட் 2 ரக விமானத்தையும் சுட்டு வீழ்த்திய வீடியோ இணையத்தில் வலம் வருகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவின் A-10 ரக விமானம் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் துல்லியமாக தாக்கப்பட்டுள்ளது. ஈரானிய தாக்குதலுக்குள்ளான அந்த விமானம் பாரசீக வளைகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் விழுந்து நொறுங்கியுள்ளது. கனடாவில் டீசல் விலை மீண்டும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உயர வாய்ப்புள்ளதாக எரிபொருள் ஆய்வாளர் டேன் மெக்டிக் எச்சரித்துள்ளார். அவரின் கேஸ் விசார்ட் கணிப்பின்படி ஒன்டாரியோவின் டொராண்டோ மற்றும் பேரி போன்ற பகுதிகளில் டீசல் விலை லீட்டருக்கு சுமார் 233.9 சென்ட், அதாவது $2.35 அருகில் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இது அந்த சந்தைகளில் சாதனை உயர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த திடீர் உயர்வுக்கு முக்கிய காரணமாக நடுப்பகுதி கிழக்கில் மோசமடைந்துள்ள ஈரான் தொடர்பான போர் பதற்றம் கூறப்படுகிறது. குறிப்பாக உலக எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் சப்ளை பாதிக்கப்படும் என்ற அச்சம் உலக எண்ணெய் விலையை உயர்த்தியுள்ளது. கனடா எண்ணெய் உற்பத்தி நாடாக இருந்தாலும் உலக சந்தை விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் நேரடியாக பம்ப் விலையிலும் தெரியும். டீசல் விலை உயர்வின் தாக்கம் தனிப்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு மட்டுமல்ல, லாரி போக்குவரத்து, சரக்கு அனுப்புதல், உணவுப் பொருள் கடத்தல் ஆகிய அனைத்திலும் செலவு கூடும் அபாயம் உள்ளது. அதனால் இந்த டீசல் விலை உயர்வு விரைவில் மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் பாதிக்கக்கூடும் என்ற பொருளாதார கவலை அதிகரித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.